அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ஒரு நிகழ்வு, நாடி பிடித்து நோயை குணமாக்கும் மருத்துவத்தின் மகத்துவம் உணர்ந்தவர், புராணங்களையும் இதிகாசங்களையும் தேடி படித்து உரையாக்கும் இலக்கியத்தின் இனிமையையும் அறிந்தவர், புராண கதைகள் சொல்லும் வாழ்க்கை தத்துவங்கள் என்று இவர் ஆற்றப்போகும் சிறப்புரையின் தலைப்பு. அரங்கில் நிச்சயம் ஏற்பட போவது மலைப்பு. இவர் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல மருத்துவர், நம் மனங்களுக்கும் மருத்துவர் என்பது புரியும். டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்களை வருக, என்றென்றும் எங்கள் மனதை விட்டு பிரியாவண்ணம் உரையை தருக. இந்த அரங்கம் ஆவலோடு காத்திருக்கிறது. உங்கள் சிறப்புரை என்னும் தேனை பருக. திரு அருள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நிகழ்வில் சிறிய மாற்றம். இவர்களை பேச அழைத்திருக்கிறோம். வித்தகனே ராமாவோ நின்ன பயம். வாகீச கலாநிதி கீவாஜா சிறுகதை போட்டி பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, கலைமகள் ஆசிரியர் மதிப்பிற்குரிய கீழாம்பூர் ஐயா அவர்களே, நான் மிகவும் ரசித்து சிறு வயதிலேயே ரசித்த நாடகங்களை இயற்றிய காத்தாடி ஐயா அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்களே, தமிழ் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியம் என்பது வேறு, வாழ்க்கை வேறு என்று சொல்வார்கள் சிலர். இலக்கியம் அது வெறும் கற்பனை, வாழ்க்கைதான் நிஜம் என்று சொல்வார்கள் சிலர். ஆனால் சில இடங்களில் இலக்கியமும் வாழ்க்கையும் சந்திக்கும். அந்த இடங்களை பற்றி இன்று பேசப்போகிறோம். இலக்கியமும் வாழ்க்கையும் சந்திக்கும் இடங்களை பற்றி இன்று பேசப்போகிறோம். அண்மையில் நான் தேனாம்பேட்டைக்கு அருகே ஒரு வாகனத்தில் போய் கொண்டிருந்தேன். எனக்கு முன்னாலே ஒரு ஆட்டோ வாகனம். அந்த ஆட்டோ வாகனத்தில் ஒரு படம் ஒட்டி வைத்திருந்தார்கள். பெரும்பாலும் ஆட்டோ வாகனங்களில் கடவுள் படம் ஒட்டி வைத்திருப்பார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த வாகனத்தில் ஒரு வித்தியாசமான படம் இருந்தது. இந்த வாகனத்தில் ராவணனின் படம் இருந்தது. 10 தலை கொண்ட அந்த ராவணனின் படத்தை பார்த்ததும் அது என் சிந்தனையை தூண்டியது. அந்த ஆட்டோ வாகனத்தை ஓட்டுபவர் அல்லது அந்த ஆட்டோ வாகனத்தின் முதலாளி யாராவது ஒருவர் ராவணனின் ரசிகனாக இருந்திருப்பார். எனவே அந்த படத்தை போட்டிருக்கிறார். ராவணனிடம் ரசிக்கத்தக்க பண்புகள் இருந்ததா என்று யோசித்து பார்த்தேன். கம்பன் இதை பற்றி என்ன சொல்கிறான் என்று யோசித்து பார்த்தேன். கம்பன் ராவணனை மிகப்பெரிய அறிவாளியாக காட்டுகிறான். 1000 மறைப்பொருள் ஓதி உணர்ந்து அறிவு அமைந்தவன் ராவணன். 1 அல்ல 2 அல்ல 4 அல்ல 1000 வேதங்கள். அந்த வேதங்களை கற்று அதன் கருத்தை உள்வாங்கி உணர்ந்து அதை அறிவாக்கி ஆன்மாவில் பொதிக்கச் செய்தவன் ராவணன். உதாரணம் சொல்கிறேன். நமக்கு கிடைத்தது 4 வேதங்கள். அதில் சில மகா வாக்கியங்கள் உள்ளன. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா, இதெல்லாம் மகா வாக்கியங்கள் என்பார்கள். இது சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நான் பிரமன், பிரமன் எனக்குள்ளே இருக்கிறது என்ற கருத்தை சொல்ல வருகிறது. வெறுமனே தத்துவமசி தத்துவமசி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. அதுதான் ஓதுவது. ஓதிக்கொண்டிருந்தால் போதாது. நான் பிரமன் என்ற அந்த உணர்வு வர வேண்டும். எந்நேரமும் அந்த உணர்வோடு செயல்பட வேண்டும். எந்நேரமும் அந்த உணர்வோடு செயல்பட்டால் நான் பிரமன் என்ற அந்த உணர்வு அறிவாகிவிடும். அறிவாகி ஆன்மாவில் பதிந்துவிடும். ஆன்மாவில் பதிந்து விட்டால் அடுத்த பிறவிக்கு ஆன்மா அந்த அறிவை எடுத்துச் செல்லும். கல்வி அறிவாக மாறிவிடவில்லை என்றால் அது பயனற்ற கல்வியாகிவிடும். வள்ளுவ பேராசான் சொன்னார், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கல்வி வெளியேர்ந்து உள்ளே போகி ஆன்மாவில் இருக்கும் அறிவை வெளிக்கொண்டு வர வேண்டும்.
அப்படி செய்யவில்லை என்றால் அந்த கல்வி பயனற்ற கல்வியாகிவிடும். நான் ஒரு மகா வாக்கியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ராவணன் 1000 மறைப்பொருளை ஓதி உணர்ந்து அறிவு அமைந்தவன், மிகப்பெரிய அறிவாளி. ராவணன் ஒரு நல்ல இசைக்கலைஞன். அவன் சாமகானம் பாடி சிவபெருமானை மயக்கினான். அவன் கொடியில் வீணை சின்னம் இருந்தது. ராவணன் ஒரு நல்ல அரசன். திருமால் வாமனனாக வந்தபோது இந்த அரக்கர் இனம் நாடிழந்து அரசுரிமை இழந்து பாதாளத்திற்கு தள்ளப்பட்டது. அந்த அரக்கர் இனத்தை மீட்டெடுத்து மரியாதை கொடுத்தவன் ராவணன். 14 லோகங்களையும் தன் குடை கீழ் கொண்டு வந்தவன் ராவணன். குபேரனின் பெருஞ்செல்வத்தை பெற்று வைத்திருந்தான். அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் தன் நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தவன் ராவணன். இலங்காபுரி ஒரு வளமான நகர் என்று அனுமன் சொன்னான். இலங்காபுரியை பற்றி அனுமனின் ஊடாக தெரிந்து கொள்கிறோம். அனுமன் சுந்தரகாண்டத்தில் ஊர்த்தேடு பலனத்தில் அனுமன் சொல்கிறான், இலங்காபுரி 3ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. அகநகர், இடைநகர், புறநகர் என்று 3ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. அகழிகளால் பிரிக்கப்பட்டிருந்தது. எப்படிப்பட்ட அகழி என்றால், அனுமன் சொன்னான், நான் தாண்டி வந்த கடலை விட பெரிய அகழி இது என்றான். அனுமன் சொன்னான், நான் தாண்டி வந்த கடலை விட பெரிய அகழி. இந்த அகழி, அந்த அகழியில் பிளங்கு கற்களை பதித்து வைத்திருந்தார்கள். அந்த பிளங்கு கற்களில் வைரத்தையும் வைடூரியத்தையும் போட்டு இழைத்திருந்தார்கள். அந்த கற்களின் ஜொலிப்பு அந்த வெள்ளத்தில் பிரதிபலித்து அந்த அகழியின் எல்லை எது என்று தெரியாமல் அனுமன் தவித்து போனான். ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு தாவ வேண்டும். அந்த அகழியின் எல்லை என்று தெரியாமல் அவன் தவித்து போனான். அகழியை தாண்டி போனதும் ஒரு மதில். அந்த மதிலின் பிரதான வாயிலுக்குள்ளே போகாமல் மதில்கட்டுக்கு பின்பக்கமாக போகிறான். அங்கே தென்திசை வாயில். அந்த தென்திசை வாயில் எப்படி இருந்ததா, மேரு மலையையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் இன்னும் கொஞ்சம் இடம் பாக்கி இருக்குமா. அப்படிப்பட்ட பெரிய வாசல். அங்கே அரக்கர் சைன்யம் காவல் காத்து வந்தது. எத்தனையோ வெள்ளம் அரக்கர் சேனை. எவ்வளவு என்று கேட்டால் வாயால் சொல்ல முடியாது, எழுதி காட்ட வேண்டும். 1 போட்டு பல சைஃபர்கள் போட வேண்டும். கம்பன் சொன்ன கணக்கை கூட்டி கழித்து விட்டு கம்பன் அடிப்பொடி சா கணேசனையா சொன்னார், 87 ஸ்தானங்கள் கொண்ட எண்ணிக்கை. ஒன்றுக்கு பிறகு அத்தனை சைஃபர்கள் போட வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு சைன்யம் இருந்தது ராவணனுக்கு. ராவணன் இலங்காபுரியிலே சூரியன் உள்ளே போக மாட்டானாம். சூரிய கிரணங்கள் அந்த மதிலை தாண்டி போக முடியாதாம். ஏனென்றால் அந்த மதில் 6 உலகங்களையும் கடந்து வெட்ட வெளிவரை உயர்ந்திருந்ததாம். இந்த உலகம் பூலோகம், இதற்கு மேலே பூவர்லோகம், சுவர்லோகம் என்று 6 உலகங்கள் இருப்பதாக சொல்வார்கள். அதற்கு மேலே வெட்ட வெளி. இந்த மதில் கட்டு வெட்ட வெளிவரை உயர்ந்திருந்ததாம். சூரியனின் கிரணங்கள் போக முடியாது, அதை தாண்டி போக முடியவில்லையாம். அப்படி என்றால் இலங்காபுரி இருள் படர்ந்து இருக்குமா என்றால் இல்லவே இல்லை. இலங்காபுரியின் மாட மாளிகைகள் தங்கத்தால் செய்யப்பட்டது. மாணிக்கமும் மரகதமும் போட்டு இழைத்திருந்தார்கள். அது ஜெகஜோதியாக மிளிர்ந்தது. அங்கே அரக்க பெண்களை பற்றி அனுமன் சொன்னான், இந்த பெண்கள் கலா ரசிகர்கள். அவர்கள் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பக்கவாத்தியம் பாடுவதற்கு வான மடந்தையர் ஆகாசத்திலிருந்து வந்தார்கள். அவர்கள் பக்கவாத்தியம் பாட இவர்கள் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். இடையே இந்த மேகங்கள் கொஞ்சம் அங்கும் இங்கும் முழங்கியதாம். உடனே இந்த தேவ மகளிர் அவர்கள் மறுபடியும் வானத்திற்கு ஓடி சென்று, ஆகாசத்திற்கு ஓடி சென்று அந்த மேகங்களிடம் சும்மா இரு, சத்தம் போடாதே என்று சொல்லிவிட்டு கீழே வந்தார்களாம். என்ன வினோதமான காட்சி பாருங்கள். இந்த தேவ மகளிர் அரக்க பெண்களுக்கு ஏவல் கூவல் செய்தார்கள். அவர்களை குளிப்பாட்டி விடுவது, கூந்தலை சுகிர்த்து விடுவது, மேக்கப் போட்டு விடுவது என்று இவர்களுக்கு வேலை ஆட்களாக இருந்தார்கள். எவ்வளவு செல்வ செழிப்பான இந்த நாடு பாருங்கள் இலங்கை. ராவணன் தன்னுடைய குடை கீழ் வாரும் மக்கள் மீது அன்பு வைத்திருந்தான். அது மட்டுமல்ல, உற்றார் உறவினர் மீதும் அன்பு வைத்திருந்தான். ராவணனின் மகன் அதிகாயன், அவன் இறந்தபோது, அதிகாயன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்தபோது ராவணனின் நிலையை கம்பன் படம் பிடித்து காட்டுகிறான். ஏங்கிய விம்மல் மானம், இறங்கிய இரக்கம் வீரம்,
ஓங்கிய வெகுளி துன்பம் என்றுவை ஒன்றற் கொன்றாய் தாங்கிய தரங்கமாகி கடலினை தள்ளி தள்ளி வாங்கிய கடல் போல் நின்றான் அருவிநீர் வழங்கு கண்ணான். அதிகாயன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்ததும் ராவணன் கொஞ்சம் கண்ணீர் சிந்தினான். அருவிநீர் என்றான் கம்பன். அடடா, அவ்வளவும் தானா என்றால் இல்லை, உள்ளுக்குள்ளே கடலளவுக்கு கண்ணீர் தேக்கி வைத்திருந்தான். வீரம், மானம், விம்மல், ஏக்கம், துன்பம் என்ற உணர்வுகள் கடலலை போல் மண்டி எழுந்து மடங்கி வீழ்ந்து மறுபடியும் மறுபடியும் அவன் உள்ளம் என்னும் கரையை மோதி தள்ளியது. அவ்வளவு துன்பத்தை உள்ளே அடக்கி வைத்து கொஞ்சம் கண்ணீர் சிந்தினான். ராவணன் ஒரு பாசக்காரன். அதனால்தானே கும்பகர்ணன் அண்ணனுக்காக உயிர் தியாகம் கொடுத்தான். ஒரு காலத்தில் ராவணன் கடும் தவம் புரிந்தவன், தவசிகளையும் வெல்லும் அளவுக்கு தவம் புரிந்தவன், தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்த்தவன் என்றான் கம்பன். தம்மடங்கு முனிவர் என்றால் முற்றும் துறந்த முனிவர்கள், புலன்களை அடக்கி வாழும் முனிவர்கள், அவர்களை விட கடினமாக தவம் செய்தவன் ராவணன். 10,000 ஆண்டுகள் தவம் செய்தானாம். 1000 ஆண்டுக்கு ஒரு முறை தவத்தை நிறுத்திவிட்டு ஒரு வேள்வித்தியை வளர்த்து ஒரு தலையை வெட்டி ஆகுதியாக போட்டு அவன் தியாகம் கொடுப்பானாம். தலையை தியாகம் கொடுப்பானாம், வேள்வித்திக்கு தியாகம் கொடுப்பானாம். 10வது முறை எஞ்சியிருந்த ஒரு தலையை வெட்டி போட முற்பட்ட போது பிரமன் வந்து அவனுக்கு பல வரங்கள் கொடுத்தார். பொதுவாக இந்த அரக்கர்கள் அத்தனை பேரும் சாகா வரம் வேண்டும் என்று கேட்பார்கள். ராவணன் தோலா வரம் வேண்டும் என்றான். சரி, தருகிறேன், பெற்றுக்கொள் என்றார் பிரமன். நீ யாரோடு வேண்டுமானாலும் போய் போர் செய், அவர்கள் தோற்று போவார்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் பிரமன். ஆனால் போவதற்கு முன்பு யார் யாரிடம் போர் செய்ய போகிறாய் என்று சொல்லிவிட்டு போ என்றார் பிரமன். சரி, முதலில் நான் மும்மூர்த்திகளிடம் போகிறேன் என்றான் ராவணன். போ, வெற்றி உனக்கே என்றான் பிரமன். ராவணன் போனான், மும்மூர்த்திகளோடு போர் செய்தான், வென்று வந்து விட்டான். இனி தேவேந்திரனிடம் போகிறேன் என்றான். போ, வெற்றி உனக்கே என்றான் பிரமன். தேவேந்திரனையும் தோற்பித்து விட்டு மறுபடியும் பிரமனிடம் வந்து விட்டான். இம்முறை தேவர்கள் அத்தனை பேரும் தோற்பிக்கப் போகிறேன் என்றான். போ, வெற்றி உனக்கே என்றான் பிரமன். இப்படி தேவர்களையும் தேவகணங்களையும் கந்தர்வர்களையும் கிண்ணறர்களையும் நாகர்களையும் வென்று இனி போர் செய்ய யாரும் பாக்கி இல்லை என்ற நிலை வந்தபோது இந்த ராவணன் பூமியின் 8 திசைகளுக்கும் சென்றானாம். இந்த மேதினியை தாங்கி நிற்கும் திக்கு யானைகள், அவ்வளவு பலம் வாய்ந்த யானைகள், அவர்களோடு மோதி அந்த யானைகளையும் தோற்பித்து விட்டானாம் ராவணன். இவன் மிகப்பெரிய வீரன். இதோ பாருங்கள், ராவணன் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தியதும் இந்த தேவர்கள் திருமாலிடம் ஓடி போனார்கள். அவர்களுக்கு இதே வேலை. திருமாலிடம் ஓடி போய், நாராயணா, நீ மறுபடியும் பூலோகத்திற்கு வர வேண்டும், அரக்கர் தொல்லை தாங்க முடியவில்லை, இந்த அரக்கர்களை வேரோடும் அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதும் நாராயணன் வந்தார். அவருக்கு தேவர்கள் மீது பிரியம் அதிகம். அவர் வந்தார், ராமனாக வந்தார். அவர் பாலகாண்டத்தின் ஆரம்பத்திலேயே வந்து விட்டார். பாலகாண்டம் முடிந்து அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று யுத்த காண்டத்தின் நிறைவில் தான் ராவணவதை நிகழ்ந்தது. ஏன் இவ்வளவு காலதாமதமானது? திருமால் வந்ததோடும் ஆதிசேடன் இலக்குவனாக வந்துவிட்டான். சங்கு சக்கரம் பரத சத்ருக்னராக வந்துவிட்டார்கள். அத்தனை தேவர்களும் வானரராக வந்துவிட்டார்கள். வரவேண்டியவர்கள் வந்துவிட்டார்கள். இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தார்கள். அப்படியும் ராவண வதையை நிகழ்த்தவில்லை ராமன். அதற்கு என்ன காரணம்? நல்ல வேளை கூனி வந்தாள். நல்ல வேளை கூனி வந்தாள். அவள் கைகேயின் மனதை மாற்றி, இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினான் என்றான் கம்பன். அவள் கைகேயின் மனதை மாற்றியதால் ராமன் காட்டுக்கு போனான். காட்டுக்கு போன ராமன் அவனை காண தண்டகவனத்தில் சில முனிவர்கள் வந்தார்கள். அவர்கள் ராமனிடம் அபயம் புகுந்தார்கள். ராமாவோ ராமாவோ, இந்த அரக்கர் துன்பம் தாங்க முடியவில்லை, இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும், வேரோடும் நீ இவர்களை அழிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டதும் ராமன் சத்தியம் செய்து கொடுத்தான். அப்படியே ஆகட்டும் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். அந்த சத்திய பிரதிஜை செய்த பிறகும் ராமன் ராவணனை தேடி போகவில்லை. அந்த தண்டகவன காட்டில் சூர்பனகை இருந்தாள், கரண், தூடனன், திரிசரா ஆகியோர் இருந்தார்கள். அவர்களோடு போர் செய்திருந்தால் இதை கேள்விப்பட்ட ராவணன் வந்திருப்பான். அவனோடு மோதி அவனை வென்று வீழ்த்தி
அவதார நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கலாமே, ஏன் ராமன் அப்படி செய்யவில்லை என்றால், ராவணனின் தவ பலம் அவனை ஒரு கவசமாக காத்து வந்தது. அந்த தவ பலத்தை முற்று முழுதாக அழிக்க வேண்டும். அந்த கவசத்தை எப்படி உடைப்பது என்று ராமனுக்கு தெரியவில்லை, சூர்ப்பனகைக்கு தெரிந்திருந்தது. ராவணனின் பலகீனம் சூர்ப்பனகைக்கு தெரிந்திருந்தது. அவள் கொஞ்சம் காம நஞ்சை எடுத்து ராவணன் உள்ளத்தில் புகுத்தினாள். அந்த காம நஞ்சு உடல் முழுவதும் பரவி ராவணனை காம நோயாளி ஆக்கிவிட்டது. அத்தோடும் ராவணன் அழிவு ஆரம்பமானது. சூர்ப்பனகை வருவதற்கு முன்பு ராவணன் எப்படி இருந்தான் தெரியுமா? கம்பன் சொல்கிறான், புலியின் அதழ் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் வலத்தார் அல்லர், தேவர்களில் இங்கு இனி யார் நாட்ட வல்லார்? தடிக்கும் முலை மெலியுமிடை வேயிளந்தோள் சேயரிக்கண் வென்றி மாதர் வலிய நெடும் புலவியிலும் வயங்காத மகுட நிறை வயங்க மன்னோ என்றான் கம்பன். புலியின் அதழ் உடையான் சிவனார், பொன்னாடை புனைந்தான் நாராயணனார், பூவினான் பிரமன், நான்முகனார், இத்தனை பேரையும் வென்று வீழ்த்தியவன் ராவணன். தேவேந்திரனையும் வென்றவன் ராவணன். இதெல்லாம் புறப்பகை, இதொரு புறம் இருக்கட்டும், அகப்பகையையும் வென்றவன் ராவணன். நமக்குள்ளே சில பகைவர்கள் இருக்கிறார்கள். காமம், குரோதம் என்ற 2 பகைவர்கள் இருக்கிறார்கள். உயிர் குணங்கள் என்போம். அதை முற்றுமுழுதாக நீக்கிவிட முடியாது, கட்டுப்படுத்தி வைக்கலாம், ஆனால் நீக்கிவிட முடியாது. அந்த காமத்தை வென்றவன் ராவணன் என்றான் கம்பன். அதுவும் எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருந்தானாம், அவனை திரிலோக சுந்தரிகள் சூழ்ந்திருந்த போதும் அவனுக்கு காமம் வரவில்லை. புலவி காலத்திலும் ஒரு பெண்ணை தேவைப்படும் அந்த நேரம் வந்தபோதும் அவனுக்கு காமம் வரவில்லை. அப்படி அந்த காமத்தை கட்டுப்படுத்தி இருந்தான். சூர்ப்பனகை வந்தாள், சீதை என்ற பெயரை சொன்னாள். அண்ணா, ஆழி தேர் அவள் அல்குல், கொங்கை செம்பொன் செய்குளிகச் செப்பு, பாரவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்தது அம்மா, பெயரவள் சீதை என்று வடிவலாம் இயம்பலுற்றாள். அத்தோடு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த கட்டுப்பாடு என்னும் அரண், மனதை சுற்றி கட்டி வைத்திருந்த அரண் உடைந்து போனது. மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான் என்றான் கம்பன். சீதையை மனச்சிறையில் அடைத்து வைத்தான். மனச்சிறையில் அடைத்து வைத்ததும் அவன் ஒரு புது பிழை விட்டான் என்றான் கம்பன். புது பிழை என்றே சொல்கிறான் கம்பன். அது என்ன புது பிழை என்றால், ராவணன் பெண்களிடம் கொஞ்சம் தவறாக நடந்து கொண்டவன்தான். வேதவதி என்ற பெண்ணை ஒரு முறை களங்கப்படுத்தினான். அவள் ஒரு சாபம் கொடுத்தாள். வேறு பல தேவலோக பெண்களையும் களங்கப்படுத்தினான். அதனால் பிரமன் ஒரு சாபம் கொடுத்தான். உன்னை விரும்பாத பெண்ணை தீண்டினால் உன் 10 தலையும் சுக்கு நூறாக உடைந்து போகும் என்று சாபம் கொடுத்தான். அந்த சாபங்களுக்கு அஞ்சியோ என்னமோ ராவணன் கட்டுப்பாடோடும் இருந்தான், புலனடக்கத்தோடும் இருந்தான். ஆனால் சீதை என்ற பெயரை கேட்டதும் ராவணன் புலனடக்கத்தை விட்டுவிட்டான். ஒரு புது பிழை செய்தான். இதுகாரும் செய்யாத குற்றம். அது என்ன குற்றம் என்றால், வேறொருவன் மனைவியை, வேறொருவன் இல்லுரை தவத்தியை வஞ்சனை செய்து கவர்ந்து வந்து சிறையிலிட்டான். ஒரு பெண்ணை சிறையிலிட்டான். அந்த புது பிழையை செய்த அடுத்த கணமே அவனுடைய அழிவு ஆரம்பமானது. ராவணன் மட்டுமல்ல, அந்த இனமே அழிந்து போனது. ராவணனின் இழப்புகளை பட்டியல் போட்டு காட்டுகிறான் கம்பன். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படா எனக் கொடுத்த வரவும் ஏனை திக்கோடி உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனிதவாளி. எல்லாம் போச்சு பாருங்கள். சீதை என்ற பெயரை கேள்விப்பட்டதும் எல்லாம் இழந்தான் ராவணன். அனுமன் ஒரு முறை வேடிக்கையாக சொல்வான், ராமனிடம் சொல்வான், ஐய,
நீ இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரமும் என்பான். அதென்ன பண்டுள துயரம் என்றால், உனக்கு அவதார நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றொரு கவலை இருக்கும். அந்த கவலையை நீ விட்டுவிடு. ஏனென்றால் உன்னுடைய தேவி அவர்கள் நாட்டிற்கு போய்விட்டாள். அவளுடைய பாதம் அவளுடைய கால் தடம் பதிந்ததும் இலங்கையின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்று அனுமன் சொல்வான். சிறை இருந்தவள் ஏற்றம். வைணவர்கள் சொல்வார்கள், சிறை இருந்தவள் ஏற்றம். யாருக்கு ஏற்றம் வந்தது? பிராட்டி சிறை இருந்ததால் ராமனுக்கு ஏற்றம் வந்தது. அவதார நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய அந்த வேலையை ஆரம்பிக்காத திருமால் அதற்கு முன்னமே திருமகள் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டாள். சீதை இல்லை என்றால், சீதை என்ற பெயரை ராவணன் கேள்விப்படவில்லை என்றால், சீதையிடம் ராவணன் போகவில்லை என்றால் ராமாயண கதை நமக்கு கிடைத்திருக்காது. அப்படித்தான் பாரத கதையும் அப்படித்தான். பாரத கதையில் துரியோதனன் தரப்பில் ஒரு நியாயம் இருந்தது. அங்கே திருதராட்டிரன் மூத்தவர். கண் பார்வை இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அரசாட்சி பாண்டுவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் திருதராட்டிரனின் மகன் துரியோதனன் எந்த அங்க குறைபாடும் இல்லாமல் பிறந்தவன். எனக்கு அந்த அரசாட்சி வேண்டும் அவன் கேட்டதில் ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் அந்த அரசாட்சிக்காக அவர்கள் பாரத போரை நடத்தவில்லை, சாம்ராஜ்யத்திற்காக பாரத போரை நடத்தவில்லை. பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற பாரத போரை நடத்தினார்கள். திரௌபதி வஸ்திராபகரணம் இல்லை என்றால் பாரத கதை இல்லை. பெரியோர்களே, இந்த கதைகளை தொல்மல்கள் என்றும் புராண கதைகள் அத்தனையும் புராதன வஸ்துக்கள் என்றும் புறக்கணித்து விட்டோம். ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இந்த கதையை இயற்றியவர்கள் ஒவ்வொருவரும் மகான்கள், சித்த நிலையில் இருந்தவர்கள், இறைவனோடு ஒன்றிய நிலை எய்தியவர்கள். அவர்கள் வாக்கு அது பொய்யாகாது. மானுடம் உய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடும் அவர்கள் இந்த கதையை இயற்றினார்கள். இத்தனை கதைகளையும் இயற்றினார்கள். இந்த கதைகள் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், ஒரு பெண்ணை இழிவுபடுத்தினால் அந்த சமுதாயம் வேரோடு அழிந்து போகும். இன்று நம் சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அண்மையில் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை படித்தேன். அதை வைத்து நான் ஒரு சிறுகதை புனைந்தேன். சிறுகதை போட்டித்தானே பொருந்தும் என்று ஒரு சிறுகதை என் கற்பனையில் தோன்றிய கதை. அதை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் வயல் பரப்பிற்கு நடுவிலே ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையிலிருந்து கலகலகல என்று ஒரு சத்தம் வருகிறது. ஒரு குழந்தை சிரிக்கும் சத்தம். எட்டி பார்த்தால் ஒரு 4 வயது சிறுமி பாதங்களை அங்கும் இங்கும் பதித்து குடிசைக்குள்ளே ஓடுகிறாள். அம்மா ஒரு தட்டில் சோறை பிசைந்து வைத்து கொண்டு பின்னாலே ஓடுகிறாள். கொஞ்சம் சோறை இந்த குழந்தைக்கு ஊட்ட வேண்டும் என்று அவள் முயற்சி செய்கிறாள். இந்த குழந்தை பிடி கொடுக்காமல் நழுவி விடுகிறது. அம்மாவுக்கு கோபம் வருகிறது. நீ ரொம்ப அடம் பிடிக்கிற, நீ சாப்பிட மாட்டேங்கிற, இரு பூச்சாண்டியை கூப்பிடுறேன் என்று இந்த அம்மா மிரட்டுகிறாள். ஓடி சென்ற குழந்தை எட்டத்திலிருந்து திரும்பி பார்த்து மறுபடியும் கலகல என்று சிரிக்கிறது. அம்மா, நீ பொய் சொல்கிற, பூச்சாண்டியெல்லாம் இல்லை என்று இந்த குழந்தை சொல்கிறது. பக்கத்திலே அவளுடைய அக்காவுக்கு 10 வயது. பள்ளிக்கூடம் போக வேண்டும், நேரமாகிவிட்டது என்று புத்தகத்தை பையில் அடுக்கி வைத்து கொண்டிருக்கிறாள் அக்கா. அவள் இந்த குழந்தையை பார்த்து சொல்கிறாள், அந்த குழந்தையை தங்கச்சியை பார்த்து சொல்கிறாள், அம்மா சொன்ன பேச்சை கேளு, இல்லைன்னா பூச்சாண்டி வந்துடுவான். நேற்று கூட நான் அவனை பார்த்தேன், சந்தையில் பார்த்தேன் என்று இந்த 10 வயது சிறுமி சொன்னதும் தட தட என்று ஒரு சத்தம். திரும்பி பார்த்தால் அம்மா கையில் இருக்கும் தட்டு விழுந்து விட்டது. அந்த சோறு அங்கும் இங்கும் சிதறி போய் தாயின் முகம் வேர்த்து வாய் வெளுத்து பேயை கண்டது போல் மிரண்டு போய் நிற்கிறாள். ஓரிரு நொடிகளில் இந்த மூத்த மகளிடம் போய் அவள் தோள்களை பிடித்து குலுக்கி குலுக்கி என்ன சொல்றே என்று இவள் கேட்கிறாள். அந்த குழந்தை தலையை குனிந்து மெதுவாக பேசுகிறது. நேற்று சந்தையில் பார்த்தேன் அம்மா, அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா விசாரிச்சாரு, ஜாமீனில் வெளியில் வந்துட்டான்னு சொன்னாங்க. அந்த குழந்தை பார்த்தது ஒரு பூச்சாண்டியை அல்ல, அது ஒரு மனித விலங்கு. 4 வருடங்களுக்கு முன்பு இவளுக்கு 6 வயது இருக்கும் பொழுது
இந்த சிறு குழந்தையை தூக்கிச் சென்று அவள் பிஞ்சு உடலை களங்கப்படுத்திய மனித விலங்கு. பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்காக பாஸ்கோ சட்டத்தில் சிறையில் வைக்கப்பட்டது. ஆனால் சட்ட புத்தகங்களில் இருக்கும் ஏதோ ஒரு பொத்தலினூடாக வெளியே வந்துவிட்டது. இதை கேள்விப்பட்டதும் இந்த அம்மா குழந்தையின் கையில் இருக்கும் பையை பிடுங்கி அந்த புத்தகங்களை எடுத்து வீசி எறிகிறாள். இனி நீ படித்தது போதும், நீ வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, இங்கேயே இரு என்கிறாள். அழுது கொண்டே அந்த குழந்தை அம்மாவை பார்த்து கேட்கிறாள், அம்மா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு என்ன தண்டிக்கிறியே அம்மா என்று இந்த குழந்தை நியாயம் கேட்கிறாள். அவளுக்கு நியாயம் சொல்ல வேண்டியது அவளை பெற்ற தாயா அல்லது இந்த மனித விலங்கை உருவாக்கிய சமுதாயமா? புராணக் கதைகளை கட்டுக்கதைகள் என்றும் பொய்க்கதைகள் என்றும் புறக்கணித்த இந்த சமுதாயம் அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல வேண்டும். ராமனை புறக்கணித்து ராவணனை ரசிக்கச் சொல்லிக் கொடுத்த இந்த சமுதாயம், ராவணனை ரசிக்கச் சொல்லிக் கொடுத்த இந்த சமுதாயம் இந்த குழந்தைக்கு பதில் சொல்ல வேண்டும். ராவணன் யார்? உண்மையில் அவன் கதை என்ன? அவன் ஒரு பெண்ணை வஞ்சனை செய்து கவர்ந்து வந்த நீஜன் என்று சொல்லிக் கொடுக்காத இந்த சமுதாயம் அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல வேண்டும். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மகாகவி பெண்ணியம், பெண் விடுதலை என்று பேசினாள். எனவே பெண்களுக்கு கல்வி வலியுறுத்தப்பட்டது. இன்று அது வழக்கமாகிவிட்டது. இன்று 21ஆம் நூற்றாண்டின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தின் தேவை என்னவென்றால் ஆண்களுக்கு கல்வி, ஆண் குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, அவர்களுக்கு தனியே பாடம் எடுக்க வேண்டும். பெண்மையின் மேன்மையை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், தாய்மையின் புனிதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், ராமாயண கதையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ராவணனின் கதி என்ன ஆனது? அவன் ஏன் அழிந்து போனான்? கௌரவ இனம், அந்த கௌரவர் இனம் வேறின்றி அழிந்து போனதற்கு காரணம் என்ன என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த குழந்தைகள் அத்தனை பேர் கையிலும் ஒரு செல்போன் இருக்கிறது. அந்த செல்போனை தட்டி பார்த்தால் என்னென்ன விஷயம் ஒரு குழந்தைக்கு சொல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அத்தனை விஷயமும் அந்த செல்போனில் இருக்கும். அது நல்ல செய்தியா தவறான செய்தியா என்று குழந்தைக்கு தெரியாது. இந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு அது தெரியாது. ராமாயண கதையும் பாரத கதையும் சொல்லிக் கொடுத்தால் நன்மைக்கும் தீமைக்குமான வித்தியாசம் தெரிய வரும். அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நன்மைக்கும் தீமைக்குமான வித்தியாசம் தெரிய வந்துவிட்டால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். இந்த கதைகளை புறக்கணித்து ஒதுக்கி வைத்தோமேயானால், இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் மனித விலங்குகள் இந்த சமுதாயத்தில் உருவாகி வருவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசத்தோடும் பேசிவிட்டேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வகையில் எனக்கு விரக்தி வந்துவிட்டது. பத்திரிகையை படிக்கும் போதெல்லாம் இதுதான் முதன்மை செய்தியாக இருக்கிறது. செய்தித்தாளை திறந்ததும் இதுதான் தலைமை செய்தியாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்ற ஆதங்கத்தோடும் பேசினேன். குறைகள் இருந்தால் பொறுத்தருளவும். இங்கே என்னை பேச அழைத்த கீழாம்பூர் ஐயாவுக்கும் இந்த விழா குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.